எல்லாத்துக்கும் வணக்கங்க. தைப்பொங்கல் முடிஞ்சு வீட்டில் சும்மா படுத்திருந்தேன். அப்போ தான் எங்கள் ஆத்தா வீட்டில் சாமானில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. சரி இதுதான் நம்மளுக்கு ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு, நமக்கு தான் ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்குமே, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மையும் வரேன்னு சொன்னாங்களா, சரி வாங்க போய் 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்தால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாயும் வந்தோங்க. வந்ததுமே அம்மாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு அப்புறம் நேராக சூப்பர் மார்க்கெட்டில் பூந்தாச்சுங்க. சொன்னது என்னமோ 2 3 சாமான் தாங்க, ஆனால் நான் வாங்கினது அதிகம். ஒன்று எடுங்க மை அப்படி. இது எவ்வளோன்னு தெரியலையா? சரி எடுங்க, அது 1/2 கிலோவா இருந்ததுன்னா 1 கிலோவா போட்டுக்கலாம். சரிங்க, அதை பார்ப்போம். மல்லித்தூளுக்கு வேணும். சோப்பு நினைத்தாங்க மை வாங்கிட்டு வந்தோம். சரி சரி வாங்கிட்டு வந்தால் போச்சு. ஏதாவது பாத்ரூம் லெட்டின்கெல்லாம் ஊற்றுறது ஏதாவது வேணுமா? அது இருக்கு, ஆனால் அந்த பாத்ரூம் கழுவுறத ஒன்று வாங்கணும். எல்லாம் இது பிடிச்சி கிடக்குது டைல்ஸ் இல்லையா? ஆமாங்க மை. சரி எல்லா சாமானும் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பில்லை போட்டு கிளம்பியாச்சு. எங்கங்க ஜூஸ் குடிக்கிறதே, நாம் தான் மொடக்குறிச்சி போனால் ஜூஸ் குடிக்காமல் வர மாட்டோமே. தம்பி கூட்டிகிட்டு போனாலும் சரி, ஏதாச்சும் வேலை இருந்தாலும் சரி, ஜூஸ் குடிக்காமல் நம்ம வரவே மாட்டோமே. அதனால் ஜூஸ் குடிச்சிட்டு நேராக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. லேட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன் என்ன வரைக்கும்னு சொல்லிவிட்டு அது வேறு 1 மணி நேரம் கேட்பாங்க. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிட்டாதே நமக்கு பிரச்சனை இல்லை. அங்கே போனவே பார்த்தீங்கன்னா எதுக்கு இத்தனை சாமானை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்னை தான் முடிச்சு கேட்டாங்க. தேவையில்லாமல் இந்த டப்பாவெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டாங்க. நான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேனுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மெயினாக வாங்கினது இதுதான். ஏன்னா இது வந்து காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸு மோர் ஏதாச்சும் போட்டு போனால் குடிக்கிறக்காகன்னு சொல்லிட்டு இது நான் வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப நாளாக தம்பிக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காப்பு கட்டுக்கு வந்து வடை சுடுவாங்க. நாங்கள் அந்த அன்றைக்கி சுடலையா, சரி பொங்கல் முடிஞ்சு சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்தேன். காலையில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமெல்லாம் அறிய சொன்னாங்க. சரி வெங்காயத்தை அரிஞ்சு கொடுத்தாலாம் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா அப்போதான் பார்த்தீங்கன்னா நாம் தான் சுடணும்னு சொல்லிட்டாங்க. சரி எங்கள் ஆத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டங்கல்ல போட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. நாம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு போய் வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டேனுங்க. என்கிட்டையெல்லாம் வடைப்பருப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றா மிக்சியில் ஓட்டுருவேன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு ஆட்டிடுவேன். அதனால தான் என்கிட்ட கொடுக்கல. நீ ஒன்றும் ஆட்ட வேண்டாம் கொடு, நான் போய் ஆட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆத்தாவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மிக்சியிலலாம் போட்டு அரைச்சோம்னா வடை நல்லா இருக்காதாம்மா, அதனால ஆட்டங்கல்ல போட்டு ஆட்டி தரேன்னு சொன்னாங்க. சரி கூடு நான் போய் ஆட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆட்டி வந்தாங்க. நான் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். ஆட்டி வந்து போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை தானே, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொட்டி போட்டு நல்லா பெனஞ்சு உருண்டை பிடிச்சி தட்டி எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்து கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வடையே காலி பண்ணிட்டாங்க. சரி சாப்பிடுங்க, நான் செஞ்சது என்றைக்கு நல்லா இல்லாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீராப்ப நானே ஒரு நினச்சிக்கிட்டுங்க. நமக்கு தான் வடையில் வந்து 2 வடை போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டா தானே ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா 2 வடையை நல்லா பிச்சு போட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இது யார் தான் சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? எங்கள் தாத்தாவோட வேலை தாங்க இது எல்லாமே. எங்கள் தாத்தா தான் பார்த்திங்கன்னா இந்த தயிர் ஊற வச்சு சாப்பிடுவாங்க பல்லுலின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு அதே ஒரே பழக்கமாக போயிடுச்சுங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு சாயந்தரம் பார்த்திங்கன்னா கரும்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலைக்கு போனேன்னு. அங்கே பார்த்திங்கன்னா குப்பை ஓடக்கூடாது, ஒழுங்காக கூடையில் ஓடணும்னு சொன்னாங்க. நம்ம கை சும்மா இருக்குமா, நாம் தான் வச்சு பிச்சு பிச்சு அங்கங்கே போடுற ஆளாச்சே. சரி ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கூடை எடுத்து கொண்டாந்து வச்சு நான் பார்த்திங்கன்னா உரிச்சு அந்த கூடைக்குள்ள போட்டு வச்சுட்டு இருந்தேன். கூண்டை மாற்றி வச்சங்காட்டி எதுவுமே போக மாட்டேங்குதுங்க. பாருங்க மக்களே, கூண்டை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டாங்க. கோழியெல்லாம் பாருங்கள் எந்த பக்கம் நிற்குதுன்னு சொல்லிட்டு. நீ பிடிச்சி ஒன்றா பிடிச்சி அடைக்கணும். ஏண்டா மேலே ஏறிட்ட, இறங்கடா கீழே பா. இது எப்படிமா எல்லாத்தையும் பிடிச்சி அடைக்கிறது? கீழே அப்போ தான் வருது பாரு. அது எந்த கோழி? பெருசு வெடக்கோழி மேலே. அது மேலே 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 இது 3 கீழே.
சூப்பர். நல்லா இருக்குது. கூண்டை வேறு மாற்றி தூக்கி வச்சுட்டாங்களா, அதனால் கோழி எதுவுமே அடை பண்ணிட்டுருச்சு. ஒன்றொன்னா பிடிச்சி அடைக்கிற வழிதான். அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றொன்னா பிடிச்சி அடைச்சிட்டு இருந்தேன். குஞ்செல்லாம் தனியாகவும் பெருகோழியெல்லாம் தனியாகவும் பிடிச்சி அடைக்கணும். தம்பி கூப்பிட்டா தம்பி வரவே இல்லை, வீட்டுக்கு போயிட்டான். சரி வா நானே பிடிச்சி அடைக்கிறேம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா பிடிச்சேன். ஏதோ 2 கை சிக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வித்தையெல்லாம் வச்சு பிடிச்சி பார்த்தா பிடிக்கவே முடியல. அப்புறம் எப்படியோன்னு எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்திங்கன்னா அடைச்சாச்சு. இந்த பெருகோழியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான சேட்டை. அதனால் பார்த்திங்கன்னா என் தம்பி தான் வர சொல்லி பிடிச்சி போட்டாங்க. சரி கிளம்பலாமா அப்படின்னு காலை போட்டு கிளம்பியாச்சு. சரி போனமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வேறு பழம் பழக்க போட்டாங்களா, நம்ம கை சும்மா இருக்குமா, அப்பளத்தை 2 பொரிச்சு போட்டு பழத்தை போட்டு பெரண்டு சாப்பிட்டா தானே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 அப்பளத்தை பொரிச்சு போட்டு பொழுதோட 2 தோசை ஊற்றி கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுருந்தாங்க. நமக்கு தான் சட்னி வேறு இறங்காது. அதனால பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு தான் நாம் தான் கடைசியாக சாப்பிட்டோமா, அதனால் இருக்கிற குழம்பையெல்லாம் தூக்கி வலிச்சு ஊற்றி ஒரே அடியாக சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். அப்படியே லைக்கும் போட்டுக்கோங்க. நன்றி வணக்கம். அடுத்த வீடியோ